ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, டைரக்டர் வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தான் வந்துட்டு அரசன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் நிறையா பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் வந்து நினைக்கிறேன். ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னா, இந்த அரசன் படத்தோட ஷூட்டிங் இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஷெடியூல், ஒரு பெரிய ஷெடியூல் ஒன்று எடுத்து முடித்தாங்க. அதில் முக்கியமான சீன்ஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்டேட் ஆனது கிடச்சிருந்தது. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் தான் எடுக்க வேண்டியது இருக்குது. படமானது தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இப்போ வரைக்குமே தீபாவளி ரிலீஸ் தான் படம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம அதை பேச வரல. இப்போ இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் ஆனது கிடச்சிருக்கு அப்படின்னா, இது ஆல்ரெடி வடசென்னை யூனிவர்ஸ்குள்ளே வர ஒரு படம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் அவருடைய கேரக்டர் இந்த படத்தில் என்னவா வரப்போகுது, ஏன்னா வடசென்னையில் எஸ்டிஆருக்கான ஸ்பேஸ் இருந்துச்சா, ஒருவேளை யாரையாவது காட்டி இவங்க யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் காட்டியிருந்தாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் வந்து காட்டலை. எப்படி கொண்டு போய் இந்த வடசென்னை யூனிவர்ஸ்குள்ளே எஸ்டிஆரை உள்ளே துணிக்க போகிறாரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துக்கிட்டே இருந்தது. பட் ஆனால் இப்போ ஒரு விஷயம்ன்றது கிடச்சிருக்கு. இது அஃபிஷியலாக அவங்க டீம் சைட்லேருந்து வந்துச்சா அப்படின்றது தெரில. பட் ஆனால் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை என்னவா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம ஆண்ட்ரியா இருக்காங்க இல்லையா, அவங்களோட கேரக்டர் தான் வந்துட்டு, அவங்களுடைய கேரக்டர் கிடையாது, அவங்களோட பையனாக தான் வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வராரு. ஆக்சுவலி ராஜனோட பையனாக எஸ்டிஆர் வராரு. அவர் சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்தாரு, அதுக்கப்புறமா அவர் எப்படி கேங்ஸ்டர் ஆனார் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கதையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த போட் சீனாக இருக்குமோ, அதோட காரணத்தில் தான் எஸ்டிஆர் வந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தோணுது. பட் ஆனால் சமுத்திரக்கன்னிக்கு கூட இருக்கும்போது ஆண்ட்ரியாவுக்கு எந்த ஒரு பையனும் இருக்கிற மாதிரி வந்துட்டு காட்டியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அதை காட்டுறது தான் வந்துட்டு இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் சீனாக இருக்குமோ, அதில் தான் ஆண்ட்ரியாவோட கேரக்டர்லாம் வரும். அதுக்கப்புறமா இவர் பெருசாகினதுக்கப்புறமா இப்படி கேங்ஸ்டர் ஆனார், அதுக்கப்புறமா வந்துட்டு அன்புக்கும் இவருக்கும் என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இல்லை. பட் ஆனால் இப்போ விசாரித்த வரைக்குமே இப்படி ஒரு விஷயம் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா, பை பாய்.